ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. இல்லத்தரசிகள் எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நார்மலாகவே வீட்டில் சாப்பாடு செய்யும்போது இந்த மாதிரி அரிசியெல்லாம் கழுவின தண்ணியை கீழே ஊற்றிடுவோம் இல்லைங்களா? இனிமேல் நீங்கள் அரிசி வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ண அந்த தண்ணியை மட்டும் கீழே கொட்டிடுங்க. செகண்ட் டைம் வாஷ் பண்ணுறீங்களா அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நிறைய பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு பர்பஸ் மட்டும், ஒரு பயணம் மட்டும் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த அரிசியை நல்லா இந்த மாதிரி கழுவிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பால் மாதிரி வெள்ளையாக அந்த தண்ணி கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இந்த தண்ணியை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஏன் தண்ணியை ஊற்றிடுறோம் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக டஸ்ட்டோ ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால தான் செகண்ட் டைம் நம்ம வாஷ் பண்ணுற தண்ணியை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த தண்ணியை நம்மளுடைய ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் டெய்லி அப்படின்னா, நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அழுக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கும் பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த அரிசி கழுவின தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. டெய்லி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 வீக்லேயே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு கீழே ஊற்றக்கூடிய இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃபேஸை க்ளோ ஆக்கிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சின்ன சிம்பிள் டிப்ஸ் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ நான் 1 டைம் மட்டும்தான் வாஷ் பண்ணேன். உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும். ஸோ இந்த ஹேண்டை விட அந்த ஹேண்ட் நல்லாவே பிரைட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரைட்டாக உங்களுக்கு ஃபேஸ்லேயும் ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய